பெட்ரோலை விட ஏன் சிஎன்ஜி வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பெட்ரோலை பற்றி பார்த்துருவோம். பெட்ரோல் வந்து இதில் வந்து லிக்யூடாக வந்து தெளிக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் பாடி ஸ்ப்ரேனா யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதில் எப்படி தெளிக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த தெளிக்கிறது. அந்த மாதிரி தான் உள்ளே வந்து தெளிக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு 100% ஃபியூல் வந்து எரியாது. அதனால் ஒரு சில மைலேஜ் ட்ராப் வந்து இதில் இருக்கும். ஆனால் சிஎன்ஜி எப்படி தெரியுமா, உங்களுக்கு புகை மாதிரி போகும். அப்படின்றப்போ புகையாக போகும்போது அந்த இடத்துல வந்து 100% ஃபியூல் வந்து பக்காவாக எரியும் போது உங்களுக்கு அதிகமான அந்த இடத்துல ஃபியூல் தேவைப்படாது. கம்மியான ஃபியூல்லையே உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கொடுக்கும். உங்களுக்கு வெளியிலேருந்து வர காற்று ப்ளஸ் வந்து அந்த சிஎன்ஜி கேஸ் வரும்போது உங்களுக்கு நல்லா எரியும் போது மிஸ் ஆகாமல் உங்களுக்கு 100% எரியும். அதனால் பொல்யூஷனும் ஏற்படாது. பெட்ரோலை விட சிஎன்ஜியில் வந்து பொல்யூஷன் ஏற்படாததுக்கு காரணம் தான். 100% எதுவாக இருந்தாலும் 100% எரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்காது. சிஎன்ஜி வந்து க்ரீன் கார் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக 100% எரிஞ்சு வெளியே போயிடுது. அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் உங்களுக்கு பெட்ரோலை விட இந்த சிஎன்ஜி வந்து அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்குது. எரிபொருள் வந்து அந்தளவுக்கு பெட்ரோல் அளவுக்கு இது தேவைப்படுறது கிடையாது. கம்மியான இதுலேயே உங்களுக்கு எல்லா வகையான மைலேஜும் உங்களுக்கு இதில் கொடுத்துருது. அதனால தான் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா மைலேஜ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது.